சும்மாவா கூட்டாங்க தேவேந்திர அரசாணை நீங்க போராடல ஒரு காகிதத்தில் கொடுத்த அரசாணைக்காக கொடுக்கக்கூடிய ஒரு சீட்டுக்கும் ஏதோ அமைச்சர் கொடுக்கக்கூடிய 10 லட்சம் பணத்துக்கும் ஒட்டுமொத்த மக்கள் இந்த தாழ்ந்த மனநிலைக்கு கூட்டிட்டு வரா. நம்ம மக்கள் தேவேந்திர குல வேளாளர் அரசாணை கொடுத்ததுக்காக நம்ம மக்கள் நன்றியோடு இருக்கணும். எப்படி இருக்கணுமா? நன்றியோட இருக்கணுமா? நாயா ஒரு எலும்பு போட்டதுக்கு 7 ஜென்மத்துக்கு நன்றியோட இருப்பது. சும்மாவா கூட்டாங்க தேவேந்திர குல அரசாணை நீங்க போராடல, புதிய தமிழ் கட்சி போராடல, எல்லாரும் போராடி தானே வாங்கணும். அதுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்றால் 2019 வாக்களித்ததற்கு, 2021 வாக்களித்ததற்கு, 2024 வாக்களித்ததற்கு எத்தனை தேர்தலுக்கு தான் ஒரு காகிதத்தில் கொடுத்த அரசாணைக்காக நன்றியோடு இருக்க முடியும்? நன்றியோடு இருக்க முடியும். ஜான் பாண்டியன் அவர்கள் பேசினார். முதலமைச்சரோட வீட்டுக்கு போய் உட்கார்ந்து பட்டியல் வேட்டர் வாங்கி கொடுத்துருவாராம். பிரதமர் மோடி வீட்டுக்கு போய் உட்கார்ந்து வாங்கி கொடுத்துருவாராம். அவங்க ஆட்சி தானே இருந்துச்சு 4 வருஷம் முன்னாடி. எதுக்கு இளவு வீட்டுல உட்காந்த மாதிரி 400 நாள் கருப்பு சட்டை போட்டு உட்கார்ந்து இருந்தாரு? போய் உங்களுடைய வீட்டிலே போய் பட்டியல் வேட்டர் அரசாணையில வாங்கிருக்க வேண்டியதான். நன்றியோட இருக்கணும்ங்கிறது ஒரு தாழ்வு மனப்பான்மை. அது அவங்க குடும்பத்துக்கு வேணா இருக்கட்டும். ஏதோ எக்மோர்ல கொடுக்கக்கூடிய ஒரு சீட்டுக்கும் ஏதோ அமைச்சர் கொடுக்கக்கூடிய 10 லட்சம் பணத்துக்கும் ஒட்டுமொத்த மக்கள் இந்த தாழ்ந்த மனநிலைக்கு புகுத்துவதா? நன்றியோடு இருக்கணுங்கிறதுக்காக கூட்டணியில் நிற்கிறோம். அது வெறும் சிம்பிள் அர்த்தமேட்டிக். நாங்க நிக்கிற தொகுதியில் உங்க ஓட்டு எங்களுக்கு வரணும், நீங்க நிக்கிற தொகுதியில் எங்க ஓட்டு உங்களுக்கு போகும். அதே இங்க சமநிலை கிடையாது. ஏன்னா நாங்க ஒரு பரமக்குடி தனி தொகுதியை கொடுத்து விட்டு ராமநாதபுரத்தில் இருக்கிற மற்ற 3 மாவட்டங்களில் சிவகங்கை மாவட்டம் 4 மாவட்டத்தில் ஓட்ட வாங்கிடும். வெறும் செப்டம்பர் 11க்கு எழுச்சியோடு ஒவ்வொரு கிராமமும் கொண்டாடுகிறது. ஒவ்வொரு ஊர் திருவிழாவும் போதும் ஜாதி அடையாளத்தோடு கொண்டாடுகிறார்கள். சவுக்கு பச்சை கூடிய ஊரில் ஏற்றி வைத்துக் கொள்கிறார்கள், பலகையை வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் தேர்தல் என்று வரும்போது திமுகவோ அதிமுகவோ கரைந்து விடுவோம். இங்க பன்னீர்செல்வம் நிற்கிறார், அவரை தோற்கடிப்பதற்காக திமுக ஓட்டு போடுவோம். அங்க அவர் நிற்கிறார், அவர் தோற்கடிக்கிற இங்க ஓட்டு போடுவோம் என்று அவர்களை பூச்சாண்டி காட்டி இவர்கள் ஓட்டு வாங்குவது, இவர்களை பூச்சாண்டி காட்டி இவர்கள் ஓட்டு வாங்குவது, இலவச வாக்காளர்களாக நம்ம இருந்துட்டே போறோம். கட்சி என்பது வெறும் போராட்டத்துக்கு மட்டும் கிடையாது. நம்ம தேர்தலில் நிக்கணும், அதிகாரத்தை பெறுவோம் என்பதற்காக தான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணி புதிய தமிழ் கட்சியா நிக்கிறோம். வெறும் போராட்டம் பண்ணுவதற்கு மக்கள் இயக்கமே போதும். எங்கேயும் பதிவெல்லாம் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஒரு தலைவர் இருந்தால் மக்கள் இயக்கமா இருந்தா போதும். ஆனால் தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணுவது தேர்தல் நிற்பது எல்லாரும் எப்படி அதிகாரத்துக்காக ஓட்டு போடுறானோ அதே போலதான் நம்ம மக்களும் அதிகாரத்துக்கு தான் இனிமேல் ஓட்டு போட வேண்டும்.